சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. நம்மளோட பதிவுகளில் இதுவரைக்கும் 12 ராசிகளுக்குமான ஆவணி மாத ராசி பலன்களை பார்த்துட்டு வந்தோம். இனி வரக்கூடிய பதிவுகளில் 12 ராசிகளுக்குமான செப்டம்பர் மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில நம்மளோட இந்த பதிவுல ராசி கட்டத்துல 4வது ராசியா இருக்கக்கூடிய நீர் ராசியான கடகராசிக்கு இந்த செப்டம்பர் மாதத்தோட கிரக நிலைகள் என்ன மாதிரியான யோகங்களை கொடுக்கும், என்ன மாதிரியான அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் அப்படிங்கறத பத்தியும், இந்த செப்டம்பர் மாசத்துல கடகராசி அன்பர்கள் என்னென்ன விஷயங்களை செய்யலாம், என்னென்ன விஷயங்களை செய்யவே கூடாது அப்படிங்கறத பத்தியும், இந்த மாசத்துல எந்தெந்த தேதிகள் உங்களுக்கு சிறப்பான பணவரவை ஏற்படுத்தி கொடுக்கும், எந்தெந்த தேதிகள் ரொம்பவே அளவுக்கு அதிகமான விரைய செலவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கறத பத்தியும் கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம். அதனால கடகராசி அன்பர்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. நீங்க ஸ்கிப் பண்ணி வீடியோவை பார்த்துட்டு ஜோசியக்காரன் சொல்றது எதுவுமே நடக்க மாட்டேங்குது, நம்ம வாழ்க்கையில பூரா கெட்டதான் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி தனியா உட்காந்து புலம்பிக்கிட்டு இருக்காதீங்க. எதனால இப்படி சொல்றேன் அப்படின்னா, இந்த வீடியோவை நீங்க முழுமையா பார்த்தா மட்டும்தான் வீடியோவில் நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கறதே உங்களுக்கு புரியும். அப்படி புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்க வாழ்க்கையில நீங்க ஒரு சில மாற்றங்களை செஞ்சுக்கிட்டா மட்டும்தான் உங்களுக்கு வரக்கூடிய பெரிய அளவிலான பாதிப்புகள்ல இருந்து உங்களால தப்பிச்சுக்க முடியும். அதனால வீடியோவை முழுமையா பாக்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அரைகுறையா வீடியோவை பார்த்துட்டு ஜோசியக்காரனை திட்டாதீங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இப்பதான் முறையா பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அதை விட முக்கியமா உங்களை மாதிரியே தினம் போராட்டமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வரக்கூடிய கடகராசி அன்பர்கள் உங்க நட்போட்டாரத்திலேயோ அல்லது சொந்த பந்தத்திலேயோ இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. கடகராசியை பொறுத்த வரைக்கும் கடந்த 2 வருஷங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே தொடர்ந்து நெருக்கடிகள் மட்டும்தான் இருந்துகிட்டே இருக்கு. நிறைய தோல்விகள் அப்படிங்கிறது கண்டிப்பா இருந்திருக்கும். எல்லா வகையிலுமே உங்களுக்கு வீழ்ச்சிகள், அவமானங்கள் இது மட்டும்தான் கிடைச்சிக்கிட்டே இருந்திருக்கும். முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது பெரிய அளவுல கிடைச்சிருக்காது. கடன் சம்பந்தமான நெருக்கடிகள் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே இருக்கும், இன்னொரு பக்கம் உடல் ஆரோக்கியம் சம்பந்தமான பாதிப்புகள் ஓடிக்கிட்டே இருக்கும். போதாக்குறைக்கு குடும்ப பிரச்சனைகளும் இன்னொரு பக்கம் கண்டிப்பா ஓடிக்கிட்டே இருக்கும். இப்படி தொடர்ந்து ஒவ்வொரு பிரச்சனையா ஓடிக்கிட்டே இருக்குது அப்படிங்கறதால கடகராசிக்காரங்களும் நிம்மதியை தேடி சந்தோஷத்தை தேடி ஓடிக்கிட்டே இருக்கீங்க. ஆனா உங்களால நிம்மதியையும் சந்தோஷத்தையும் எட்டி பிடிக்கவே முடியல. நீங்க ஒரு பக்கம் நிம்மதியை துரத்துக்கிட்டே ஓடுறீங்க அப்படின்னா உங்க பின்னாடியே சோதனையும் விரக்தியும் உங்களை துரத்துக்கிட்டே வருது. அதுவே பணத்தை தேடி நீங்க ஓடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்க பின்னாடியே விரைய செலவுகளும் கடன் நெருக்கடிகளும் விடாம துரத்துக்கிட்டே வந்துகிட்டு இருக்கோம். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா கடகம் அப்படின்னாலே கஷ்டம் அப்படின்னு நம்ம நிறைய வீடியோக்கள்ல பேசிட்டோம். அந்த கஷ்டங்கள் கடகராசிக்காரங்களை இப்ப வரைக்கும் விடாம துரத்திக்கிட்டே தான் இருக்கு. அந்த கஷ்டங்கள்ல இருந்து இவங்களால மீண்டு வரவே முடியல அப்படின்னு சொல்லலாம். இப்படி ஒரு சூழல்ல இந்த செப்டம்பர் மாதத்தோட கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடகராசிக்காரங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்க வேண்டிய அமைப்புல தான் இந்த செப்டம்பர் மாதத்தோட கிரக நிலைகளும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதுக்காக பெரிய அளவுல நமக்கு ஆபத்து வந்துருமோ, பெரிய அளவுல நமக்கு பிரச்சனைகள் வந்துருமோ அப்படின்னு நினைச்சு பயப்படாதீங்க. சின்ன விஷயங்கள்ல கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துகிட்டீங்க அப்படின்னாலே இந்த செப்டம்பர் மாதத்தை உங்களால ரொம்ப சுலபமா கடந்து வந்துட முடியும். அதுலயும் முக்கியமா வாழ்க்கை துணையை மதிக்கிற அவங்களோட வார்த்தைகளை காது கொடுத்து கேட்கக்கூடிய கடகராசிக்காரங்களுக்கு இந்த செப்டம்பர் மாசத்துல பெரிய அளவிலான பாதிப்புகள் எதுவும் இல்லாம ஒரு சில யோகங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த செப்டம்பர் மாதத்தோட முதல் 16 நாட்களும் சூரிய பகவான் உங்க ராசிக்கு 2வது வீடான சிம்ம ராசியில ஆட்சி பெற்ற நிலையில சஞ்சாரம் பண்ணுவார். 2வது வீட்டு அதிபதி 2வது வீட்டிலேயே இருக்காரு அப்படின்னா உங்களோட குடும்ப வாழ்க்கையில நிம்மதி கிடைக்கும். சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிறது முழுமையா குறையும். கணவனும் மனைவியும் ஒருத்தர் புரிஞ்சுக்குவீங்க. கணவன் மனைவிக்கிடையே தினம் சண்டை சச்சரவுகள் தான் இருக்குது, தினம் மனக்கசப்புகள் தான் இருக்குது அப்படின்னா அந்த மாதிரியான மனக்கசப்புகள் எல்லாமே முழுமையா விலகும். குடும்பத்துல இருக்கிறவங்களோட உடல் ஆரோக்கியத்துல நல்ல விதமான மாற்றங்கள், முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல கிடைக்கும். இதெல்லாம் விட முக்கியமா உங்க கைகள்ல பெரிய அளவுல பண நெருக்கடி இல்லாம பணப்புழக்கம் ஏற்படக்கூடிய ஒரு சில வாய்ப்புகளையும் 2வது வீட்டுல இருக்கிற சூரிய பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் சொல்ல போனா சனி பகவான் அஷ்டம சனியா இருக்காரு அப்படிங்கறதால பணம் உங்க கைகளுக்கு வந்து சேர்றதுல நிறைய தடைகள், தாமதங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கத்தான் செய்யும். ஆனா இந்த செப்டம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் சூரிய பகவான் 2வது வீட்டுல இருக்கிறதால உங்களோட தேவைகளை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு பண வரவு அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும். இதனால நீங்க இது நாள் வரைக்கும் சந்திச்சுட்டு வரக்கூடிய பண நெருக்கடிகள் எல்லாமே இந்த செப்டம்பர் மாதத்துல பாதிக்கு பாதி குறையும் அப்படின்னு அடிச்சு சொல்லலாம். அதே நேரம் உங்களோட தொழிலா இருந்தாலும் சரி அல்லது உத்தியோகமா இருந்தாலும் சரி அப்படி இல்லைன்னா வியாபாரமாவே இருந்தாலும் சரி, நீங்க ஏதாவது ஒரு முக்கியமான முடிவுகளை எடுக்கிறீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கை துணையை கலந்து ஆலோசிச்சு அதுக்கப்புறமா முடிவுகளை எடுங்க. எந்த சூழல்லையும் தனிப்பட்ட முறையில நீங்க முடிவுகளை எடுக்காதீங்க. எந்த ஒரு காரியத்திலையும் எடுத்தோம் கவுத்தோன்னு அவசரப்பட்டு எந்த செயலையும் செஞ்சிடாதீங்க. புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா உங்களோட தொழில ஏதாவது மாற்றங்களை செய்யணும், தொழிலை விரிவுபடுத்தணும், தொழில பார்ட்னர்ஸை சேர்க்கணும், இந்த மாதிரி ஏதாவது ஐடியாக்களை வச்சிருக்கீங்க அப்படின்னா ஒரு தடவைக்கு 4 தடவை நல்லா யோசிச்சு ரொம்ப நிதானமா முடிவுகளை எடுங்க. அந்த முடிவுகளை செயல்படுத்துறதுக்கு முன்னாடி உங்க வாழ்க்கை துணை கிட்டயோ அல்லது குடும்பத்துல இருக்கிறவங்க கிட்டயோ ஆலோசனைகளை பண்ணிட்டு அதுக்கப்புறமா அந்த முடிவுகளை செயல்படுத்துங்க. அதே நேரம் உங்களோட தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதியா இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் இந்த செப்டம்பர் மாதம் முழுக்கவே உங்க ராசிக்கு 12வது வீடான விரய ஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற மிதுன ராசியில சஞ்சாரம் பண்றதால தொழில் ரீதியா ஒரு சில விரய செலவுகள் அப்படிங்கிறது இந்த செப்டம்பர் மாசத்துல உங்களுக்கு கண்டிப்பா ஏற்படும்.
தொழில் சிறப்பாவே நடக்கும், உங்க கைகள்ல பண வரவும் சிறப்பாவே இருக்கும். ஆனா அந்த பணம் வந்த வேகத்திலேயே செலவாகக்கூடிய வாய்ப்புகளும் இந்த செப்டம்பர் மாசத்துல இருக்குது அப்படிங்கறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இதனால கடகராசி அன்பர்கள் இந்த செப்டம்பர் மாசத்துல எந்த ஒரு சூழல்லையுமே பணத்தை உங்க கைகள்ல வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. உங்க கைகள்ல பணம் இருக்குது அப்படின்னாலே விரைய செலவுகள் வருஷ கட்டி வந்து நிக்கும். அதனால உங்க கைகளுக்கு வரக்கூடிய பணத்தை குடும்பத்துல இருக்கிற யார்கிட்டயாவது கொடுத்து அவங்கள வரவு செலவை பாத்துக்க சொல்லுங்க. நீங்க தயவு செஞ்சு உங்க கைகள்ல பணத்தை வச்சுக்காதீங்க. தொழில் சம்பந்தமான கொடுக்கல் வாங்கல்களாவே இருந்தாலும் சரி, உங்க வாழ்க்கை துணை மூலமாவோ அல்லது உங்களோட குழந்தைகள் மூலமாவோ அந்த கொடுக்கல் வாங்கல்களை செய்யும் போது பெரிய அளவிலான கடன் நெருக்கடிகள் உங்களுக்கு ஏற்படாது. ஓரளவுக்கு விரைய செலவுகளையும் உங்களால கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துட முடியும். உங்களோட மன நிம்மதியையும் படிப்படியா மீட்டு எடுத்துட முடியும் அப்படின்னு சொல்லுவேன். அடுத்ததா குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த செப்டம்பர் மாசத்துல உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களோட அன்பும் ஆதரவும் உங்களுக்கு முழுமையா கிடைக்கும். அதுலயும் முக்கியமா உங்க வாழ்க்கை துணை ஓரளவுக்கு உங்களை புரிஞ்சு நடந்துக்க ஆரம்பிப்பாங்க. உங்களுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்கள்ல அவங்க கொஞ்சம் தோள் கொடுத்து உதவி பண்ணுவாங்க. ஒரு சில கடகராசி அன்பர்களுக்கு வாழ்க்கை துணையோட சொந்த பந்தங்கள் மூலமா சின்ன சின்ன உதவிகள், சின்ன சின்ன வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கும். இதெல்லாம் விட முக்கியமா உங்க தந்தை மூலமாவோ அல்லது தந்தை வழி சொந்த பந்தங்கள் மூலமாவோ ஒரு சில நல்ல விதமான சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த செப்டம்பர் மாதம் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அடுத்ததா உத்தியோகத்துல இருக்கிற கடகராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த செப்டம்பர் மாசத்துல ஒரு சில மனக்குழப்பங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். திடீர் டென்ஷன் அப்படிங்கிறது வேலைகள்ல கண்டிப்பா இருக்கும். ஒரு சில கடகராசிக்காரங்களுக்கு மேல் அதிகாரிகள் கூட சின்ன சின்ன மனக்கசப்புகள், பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஏற்பட்டு விலகும். பெரிய அளவுல பதவி உயர்வோ அல்லது சம்பள உயர்வோ இந்த செப்டம்பர் மாசத்துலயும் கிடைக்காது. வேலைகள்ல ஏதாவது மாற்றங்களை செய்யணும், இந்த வேலையை விட்டுட்டு வேற வேலைகளுக்கு முயற்சி பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலும் பெரிய அளவுல வாய்ப்புகள் எதுவும் கிடைக்காத ஒரு காலகட்டமாவே இந்த செப்டம்பர் மாதம் இருக்கும். இதனால கடகராசி அன்பர்கள் ஏதாவது வேலைகள்ல இருக்கீங்க, அந்த வேலைகள்ல ஓரளவுக்கு வருமானம் வருது அப்படின்னா இந்த செப்டம்பர் மாசத்துல அந்த வேலையை தக்க வச்சுக்க முயற்சி பண்ணுங்க. அவசரப்பட்டு இருக்கிற வேலையை விட்டுட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா நல்ல விதமான வேலை வாய்ப்பு ரொம்ப சுலபமா உங்களுக்கு கிடைக்காது அப்படிங்கறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஏற்கனவே உங்களை பண நெருக்கடியும் கடன் சம்பந்தமான நெருக்கடிகளும் துரத்திக்கிட்டே இருக்குது அப்படிங்கறதால இருக்கிற வேலையை கொஞ்சம் தக்க வச்சுக்க முயற்சி பண்ணுங்க. எந்த காரணத்தை கொண்டும் வேலை செய்யற இடங்கள்ல கோபப்பட்டு பேசாதீங்க. அடுத்ததா புதுசா வேலை தேடிட்டு இருக்கக்கூடிய கடகராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த செப்டம்பர் மாசத்துல நீங்க கொஞ்சம் அதிகமா எஃபர்ட்டை போட்டு முயற்சி பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு ஏத்த மாதிரியான வேலை வாய்ப்பு கிடைக்கத்தான் செய்யும். அதே நேரம் கிடைச்ச அந்த வேலையை ஏத்துக்கலாமா வேண்டாமா, அப்படி இல்லைன்னா வேற ஏதாவது நல்ல வேலை வாய்ப்புகளுக்கு முயற்சி பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனக்குழப்பமும் இந்த செப்டம்பர் மாசத்துல உங்களுக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதனாலதான் இந்த வீடியோவோட ஆரம்பத்திலேயே எந்த ஒரு முக்கியமான முடிவுகளை நீங்க எடுக்கிறதா இருந்தாலும் சரி, உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க கிட்ட ஒப்பீனியனை கேட்டு அதுக்கப்புறமா முடிவுகளை எடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த வேலை சம்பந்தமான விஷயத்திலையும் நீங்க அவங்க கிட்ட ஒப்பீனியன் கேட்டு, அதுலயும் முக்கியமா உங்க வாழ்க்கை துணை கிட்ட ஒரு ஒப்பீனியனை கேட்டு அதுக்கப்புறமா முடிவுகளை எடுக்கும்போது உங்களுக்கு ஏத்த மாதிரியான வேலையை நீங்க கண்டிப்பா சூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு நான் சொல்லுவேன். அடுத்ததா கடகராசியில பிறந்த பெண்கள் அல்லது இல்லத்தரசிகளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த செப்டம்பர் மாதமும் உங்களுக்கு ஒரு சில பண நெருக்கடிகள் அப்படிங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்கும். நீங்க ஜாப்ல இருக்கீங்க அப்படின்னா நீங்க வாங்குற சம்பளத்தை விட உங்க குடும்பத்தோட தேவைகள் அப்படிங்கிறது அதிகமா இருக்கும். குடும்பத்து மூலமா ஒரு சில விரைய செலவுகள் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். அதுவே நீங்க இல்லத்தரசியா இருக்கீங்க அப்படின்னா உங்க கணவரோட வருமானத்துல தடைகள் அப்படிங்கிறது இருக்கும், பற்றாக்குறைகள் அப்படிங்கிறது இருக்கும். உங்க குடும்பத்தோட அன்றாட செலவுகள் 2 மடங்கா அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது இந்த செப்டம்பர் மாசத்துல இருக்கும். ஒரு சில கடகராசி பெண்கள் குடும்ப தேவைகளை சமாளிக்கிறதுக்காக நீங்க கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழலும் இந்த செப்டம்பர் மாசத்துல ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். இதனால கடகராசி பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த செப்டம்பர் மாசத்துல உங்களோட செலவுகளை நீங்க முழுமையா குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதிக அளவுல உங்க கணவருக்கு பிரஷரை கொடுக்காதீங்க. முக்கியமா உங்க கணவரோட நெருக்கடியான நேரங்கள்ல நீங்க அவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. எந்த வகையிலுமே அவங்களுக்கு நெருக்கடிகளை கொடுத்துறாதீங்க. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா கடகராசிக்காரங்க இந்த செப்டம்பர் மாசத்துல செலவுகளை குறைச்சிக்கிட்டு கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பெரியவங்க கிட்ட ஆலோசனைகளை கேட்டு அதுக்கப்புறமா முடிவுகளை எடுத்தீங்க அப்படின்னா இந்த செப்டம்பர் மாதம் நல்ல விதமான ஒரு மாதமாவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நன்றி, வணக்கம்.